வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மஞ்சள் வெயில் மாலை. டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல ரொம்பவே சூப்பரான, இன்ஃபர்மேட்டிவான, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ஒரு சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸில் தெரியாது. ரொம்பவே ஆக்டிவாக ஜோஷாகவே இருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு யோகாக்குள்ள அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இவங்க என்ன யோகா சொல்லி தர போறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அர்த்த மச்சேந்திராசனா. இதுலயே வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ வேற ஒரு இது டெக்ஸ்ட்ல வந்து இப்படி இருக்கு, நிறைய டெக்ஸ்டைல்ஸ் வந்து இருக்கு. அதாவது யோகா டெக்ஸ்டைல்லாம் இருக்கு. அதுல வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுல வந்து நம்ம வேற மாதிரி பார்க்க போறோம். அது எப்படி பண்றது வந்து நம்ம பார்க்கலாம். கால்களை வந்து நல்லாவே நீட்டிட்டு தளர்த்திக்கலாம். இப்போ இடது காலை வந்து இப்படி மடிச்சு இப்படி நேராக்க போறோம். நம்மளோட முட்டி வந்து இப்படி நல்லா நேராக்குற மாதிரி பார்க்க போறோம். அதே மாதிரி வலது காலை வந்து இப்படி மடிக்கணும். மடிச்சு அது இடது காலுக்கு மேல வந்து நம்ம இப்படி வைக்க போறோம். ரெண்டு முட்டியும் நேர்கோட்டில் இருக்காங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு எப்படி பண்ணணும்னா காலை வந்து நல்லாவே இப்படி சுருக்கணும், ஸ்குவீஸ் பண்ணணும். ஸ்குவீஸ் பண்ணோம்னா இப்படி நல்லா இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம உட்கார்ற பகுதியுமே வந்து கரெக்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டுமே நேர் நிலையில வந்து இப்படி வரும். கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரிலாம் வச்சோம்னா அந்த அலைன்மெண்ட் வந்து மாறிடும். அதுக்காக தான் வந்து நம்ம அப்படி சொல்கிறது. நல்லா வந்து இந்த நேர்கோட்டில் அப்படி வச்சுக்கணும். இப்போ நல்லா முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு இப்போ நான் வந்து இதில் வலது கால் வச்சுருக்கேன். வலது கால் மேலே இருக்கிறதுனால இடது கையை வந்து இப்படி நல்லா இப்படி திருப்பிட்டு, இந்த உள்ளங்க நல்லா இப்படி திருப்பிட்டு நல்லா இப்படி பின்னோக்கி போயிட்டு நம்மளோட இந்த இடது காலோட பெருவிரலை வந்து நம்ம பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஹெல்ப் வச்சு இப்படி வச்சுக்கணும். பிடிச்சிட்டு வலது கையை கொண்டு வந்து வலது காலை வந்து இப்படி பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு நல்லா நேராக ஆக்கிட்டு நல்லா இப்படி திரும்பி இப்படி பார்க்க போகிறோம். நல்ல உடல் வந்து நல்லா வந்து முறுக்குறு தன்மை ஏற்படும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதில் வந்து காலை வந்து இங்கேயும் பிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா பெருவரலையும் பிடிக்கலாம். எதில் வசதி வருதோ அப்படி வந்து பிடிச்சிக்கலாம். ஆனால் வந்து நல்ல ஒரு முறுக்குற தன்மை வந்து நமக்கு ஏற்படும். நம்மளோட ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக வந்து நம்ம இந்த ஆசனம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்படியே வந்து காலை மாற்றிட்டு நம்ம வைக்க போகிறோம். மேலே இருந்த கால் கீழே, கீழே இருந்த கால் மேலே. அதாவது வலது கால் கீழே, இடது கால் வந்து நல்லா அப்படி மேலே கொண்டு போகிறோம். அதே மாதிரி நல்லா இப்படி ஸ்க்வீஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துடணும். கரெக்டாக இந்த ரெண்டு முட்டியும் நேர் நிலையில் வந்து வரும். இப்போது நான் இடது கால் வந்து மேலே இருக்குது. ஸோ வலது கையை நல்லா அப்படி கொண்டு போயிட்டு இந்த காலை வந்து பிடிக்கிறோம். இடது கையை வச்சு இடது காலை வந்து பிடிச்சிடுறேன். பிடிச்சிட்டு முதுகு தண்டை நல்லா நேராக்கிட்டு இப்படி திருப்ப போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி அந்த கால் விரல பிடிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஆக்சுவல் போஸ் வந்து இது. ஆனால் கையை மட்டும் நல்லா கொண்டு போய் நல்லா இப்படி வந்து கொண்டு வந்துட்டு நல்ல உடலை முறுக்கிற தன்மை மாதிரி பண்ணணும். பிடிக்க முடியலனாலும் நமக்கு வந்து பரவாயில்ல. பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே வந்து நமக்கு எல்லாமே வந்துடும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. எல்லாமே நம்மளால சாத்தியமாகும். ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது கனவா மட்டுமே இருக்கு. அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. எவ்வளோ ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறத பாருங்க.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், என்ன ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்க்குறோம்? காலங்கள் இல்லையா? ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும். டென்சஸ் அப்படிங்கிறனாலே நமக்கு எப்பவுமே லைக் எல்லாருமே சொல்லுவாங்க லைக் டென்சஸ்னாலே இட் ஹேஸ் லைக் 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் தானே மேம். ஸோ ஒவ்வொரு டென்ஸ்லையுமே ஒவ்வொரு ரூல் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நான் ரூலை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டோம்னா ஸோ ஐ கேன் ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ்லின்னு கேட்டிங்கன்னா மெமரைஸ் பண்ணுறதால வந்து நமக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ மெமரைஸ் பண்றீங்கன்னா நீங்க அந்த சமயத்துல என்ன பண்ற மாதிரி இருக்கும்? ஸோ கண்ணு மூடிட்டு அப்படியே அவங்க பேசும்போது நீங்க அந்த சமயத்துல உங்களுடைய எந்த வேர்ப் வரும், எந்த ரூல் வரும் அப்படிங்கறத எடுத்து இந்த ரூலுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பேசுற மாதிரி இருக்கும். தட் இஸ் நாட் குட். ஸோ ஏன் உங்களுக்கு ரூல் வச்சு சொல்லித்தரோம்னா விச் இஸ் யூஆர் ப்ராக்டிசிங் வெல். நல்லா நீங்க ரிட்டன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ரிட்டன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு என்னவாகும், விச் இஸ் ஃபிளக்சுவேட்டிங் யூ இன் அ ஸ்பீக்கிங். ஸோ அது வந்து ஸ்பீக்கிங்க்கு உங்களுக்கு ஃபிளக்சுவேட் பண்ண நல்லா ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் நிறைய வாக்கியங்கள், நிறைய வார்த்தைகள் புதுசாக தெரிஞ்சுப்பீங்க. புது வார்த்தைகள் தெரிஞ்சுக்கும் போதும் புது வார்த்தைகளை வச்சு நீங்கள் ஃப்ரேம் பண்ணும் போதும் ஒரு வாக்கியத்தை இப்படி தான் அமைக்கணும், இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ஸோ இப்போ ஈஸியாக ஆகும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், விதவுட் அ ரூல் இல்லாமலே நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா ரூலுங்கிறத எல்லா சமயமும் எல்லா இடத்துலையும் கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஆப்வியஸ்லி இட் கேன் ஏபிள் டு கேரி, அதை நம்ம எடுத்துட்டு போகலாம், நமக்கு தேவை உள்ள போது பயன்படுத்திக்கலாம். பட் ஆனா எல்லா சமயமும் ரூலுங்கிறது வரக்கூடாது. ஏன்னா அந்த ரூலை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஜஸ்ட் ட்ராப் அன் ஏரியா. ஸோ அதை ஒரு ஏரியாவை விட்டுட்டு நீங்க மட்டும் என்ன பண்ணலாம், பேச ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஒரு ஃப்ளூயன்சி ஸ்பீக் இன் இங்கிலீஷ்க்கு நீங்க தப்பா பேசிதான் உங்களுக்கே தெரிய வரும், ஐயோ நம்ம வந்து பாஸ்ட்ல பேசிட்டோம், ஐயோ நம்ம வந்து இப்போ ப்ரெசென்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிஃபரன்சியேஷன் தெரியும். டிஃபரன்சியேஷன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா உங்களை நீங்க கோப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டைம்ஸ் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், நிகழ்காலத்துல ப்ரெசென்ட்ல பேசக்கூடிய விஷயத்த எப்படி கண்டினியூஸா பேசலாம் அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம். அப்ப ப்ரெசென்ட்ல பேசக்கூடிய விஷயத்த கண்டினியூஸா பேசுறோம் அப்படிங்கும் போது அந்த கண்டினியூஸான விஷயங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதை எப்படி எடுக்கலாம்ங்கிறது எடுக்கும் போது அந்த எடுக்கிற விஷயங்களை ஒரு பெர்ஃபெக்ஷனா ஒரு அஃபர்மேட்டிவோட கரெக்டா எடுத்துட்டு போறது தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் என்ன வேர்ப் ஃபார்ம், என்ன அஃபர்மேட்டிவ் அப்படிங்கறத சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் present continuous tense, positive affirmation, verb form V1, V2, V3, V1 plus ing. Present, past, past participle அப்படிங்கிறதா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளேனா விளையாட, V2 and V3 played. V1 plus ing playing அப்படிங்கிறதா. ஸோ ஒர்க் ஃபார்ம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. played அப்படிங்கிறது. தென் சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கு. ரூல் யாருடைய ரூல்? ப்ரெசென்ட் கண்டினியூஸோட ரூல் எடுத்து எழுத போறோம் இல்லையா? சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், am, are. இஸ் த am, are. யார் எந்த சப்ஜெக்ட் சூட் ஆவாங்களோ அதை எடுத்துக்கலாம். Then V1 plus ing, then ஒரு object. சரிங்களா? It's a rule of here. And ஐனா am, was, ஹீனா is, was. Then sheக்கு வந்து is, was, it is, was, they are, were, we are, where, you are, where. So combination is over. Example, ஓகேங்களா?
யாருக்கு என்ன எக்ஸாம்பிள். ஸோ ப்ளே அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேர்ப் எடுத்துக்கலாம். He is playing cricket. So he is playing cricketனா அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான் இல்லையா? ஸோ அப்போ அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அவன் வந்து என்ன பண்றான், கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் இல்லையா? கண்டினியூஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கும் போது லைக் ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு, நிகழ்காலத்துல நடக்குது, ப்ரெசென்ட். ஓகே, அந்த நிகழ்காலமே வந்து அந்த வேலையே நடந்துட்டு இருக்காங்கிறது தான் கண்டினியூஸ். அப்போ நிகழ்காலத்துல கண்டினியூஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சேர்ந்தே நமக்கு இருக்கு. கம்பைன்டு ஒன்னே இருக்கு இல்லையா? ஸோ அப்போ கம்பைன் ஒன் இருக்கும் போது ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். டு கேதரிங் எ சென்டென்சஸை கரெக்டாக கேதர் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நீங்களுமே ஹோம்ஒர்க் பண்ணுங்க, பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். விண்வெளி வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கெல்லாம் போனா கிட்டத்தட்ட ஒரு 8 months இல்லைனா 10 months அந்த மாதிரி அவங்க ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அப்போ வரைக்கும் அவங்க அவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டு போய் அங்கே வச்சுக்கவும் முடியாது, ரொம்ப வெயிட் ஆயிடும். ஆனால் அப்படி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னாலும் எப்படி அவங்களால வாஷ் பண்ண முடியும்? ஏன்னா ஸ்பேஸ்ல லாண்ட்ரி சர்வீஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அவங்களால துணியெல்லாம் உட்காந்து துவைச்சிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு துணியை எடுத்து அவங்க போடுறாங்க அப்படின்னா அதை அவங்களால எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க போட்டுக்கலாம். அதை அவங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்போ அது போட முடியாத கண்டிஷனுக்கு போகுதோ அந்த டைம்ல அவங்க ஒரு கார்கோ வெசல்ல அந்த துணி எல்லாத்தையுமே போட்டு அதை இனிஷியலாவே வந்து பர்ன் பண்ணி விட்டுருவாங்களாம். அது அப்படியே எர்த்தோட அட்மாஸ்பியர் வரைக்கும் டிராவல் ஆகி வந்து அங்கிருந்து எர்த்துக்கு வரும்போது அப்படியே காத்தா கரைஞ்சு மறைஞ்சும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படிதான் அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரியாம நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. ஆனா திரும்ப அவங்க வரும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. எது எப்படியோ ஆக மொத்தத்துல அவங்க போடுற வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்க, துவைக்கலாம் முடியாது. லவ் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளா எல்லாரும் இந்த ஹார்ட் சிம்பிளை சொல்லுவோம் இல்லையா? லவ்ன்றதுக்கான ஒரு சிம்பிளை ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை தான் எல்லாருமே சொல்லுவோம். ஸோ அது பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். சரி, எதனால இந்த சிம்பிள் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நம்மளுடைய இதயத்தை இப்படிலாம் அப்படிலாம் கவுத்தி பார்க்கும்போது இந்த ஒரு ஹார்ட் சிம்பிள் வருமோ, அதனால தான் இந்த ஹார்ட் அப்படின்ற விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்களோ, இதனுடைய இதயமா வச்சிருப்பாங்களோ இல்லை லவ்வா வச்சிருப்பாங்களோ, இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனா சில்ஃபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டோடைய சீடு கிட்டத்தட்ட இந்த ஷேப்ல தான் இருக்கும். அதனால அதையே காதலுடைய அடையாளமா எடுத்துக்கிட்டாங்க. சரிப்பா, இத்தனை விதைகள் இருக்கும்போது ஏன் அதை போய் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, குழந்தை பாகியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த சீடை சாப்பிடுவாங்களாம். இந்த சீடை யார் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும், ரொம்ப ஹெல்தியான பேபி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால காதல் அப்படின்றது இருவருமே சேர்ந்து ஒன்றா இருக்கிறது, மனசை பகிர்ந்துக்கிறது, உடலை பகிர்ந்துக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு மீனிங்காக அந்த டைம்லேயே அதை பார்த்ததுனால இந்த சில்ஃபியம் அப்படின்ற இந்த பிளான்ட்டோடைய சீடையை காதலுடைய சின்னமாக அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு இடங்களுக்கா போக போக இதுதான் அதோடைய சிம்பிள் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதுமே இப்போ லவ் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளா இந்த ஹார்ட் ஷேப் மாறிடுச்சு. அதுலயும் குறிப்பா ரெட் அப்படின்ற அந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஏன்னா ரோஸும் ரெட் கலர் தான், அதை வச்சு தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காதல், நம்மளுடைய ரத்தம், இப்படி எல்லா விஷயங்களையுமே டினோட் பண்ற மாதிரி தான் இந்த ஹார்ட் ஷேப் அதை ரெட் கலர்லயும் வச்சிருக்காங்களாம். இது வரைக்கும் இருக்கிற ட்ரெண்ட்ஸ்லயே இந்த ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் குயின் எலிசபெத்தோடைய ட்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுடைய மக்கள் எல்லாருமே அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்களாம். ஏன்னா ராணி அப்படி தான் இருக்காங்க, அவங்க தான் இப்போ ஒரு ட்ரெண்டோட குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படிலாம் மாறுறாங்களோ அப்படிலாம் நாங்களும் மாறுவோன்னு அவங்களுடைய ஃபேவரட்டான ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி மாற ஆரம்பிச்சாங்க. ஆனால் குயின் எலிசபெத்துக்கு உண்மையிலேயே பார்த்தோம்னா அவங்களுடைய பல்லெல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சது அந்த டைமில். அவங்களுடைய பல்ல கிட்டத்தட்ட நம்ம
சொத்தப்பல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பீரியட் வரும்போது அவங்களுடைய பல் வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சது. அப்படி பிளாக் ஆகிறத பார்த்ததும் அவங்கள அப்படியே மிமிக் பண்ணும் அப்படின்றதுனால நிறைய அவங்களுக்கு பிடித்த அவங்களுடைய ரசிகைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிஜமாவே அவங்களுடைய பல்ல பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய சிரிப்பை அப்படியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களாம். முன்னாடி அவங்க எதெல்லாம் ஃபேஷனாக பண்ணும் அப்படின்னு பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணவங்க இதுவும் ஒரு ஃபேஷன் தான், இதுவும் ஒரு ட்ரெண்டு தான் சொல்லி அவங்கள அப்படியே காப்பி பண்ணி நிறைய பேர் அதே மாதிரி பல்ல பெயிண்ட் அடித்து சுற்றுனாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு குயின் எலிசபெத் மேலே பயங்கர ஈர்ப்போடையே அவங்க ரசிகைகள் இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களை அப்படியே மிமிக் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்டோபஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டோபஸோடைய ரத்தம் ப்ளூ கலர்ல இருக்கும். இருக்கிற உயிரினங்களே இதுக்கு மட்டும்தான் ப்ளூ கலர் ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான பேர் ஹியூமோசைனின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதோடைய புரோட்டீன்ல காப்பர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதன் காரணமாக தான் இதோடைய ரத்தமும் ப்ளூ கலர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஆக்டோபஸ் இந்த ப்ளூ கலருக்கு மட்டும் இல்லாமல் அதோடைய 3 ஹார்ட்டுக்கும் ஃபேமஸ் தான். வேற எந்த உயிரினத்துக்குமே எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது, ஒன்லி ஆக்டோபஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. பெரிய பெரிய லாரியில நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த லாரியிலலாம் கீழே வீலுக்குள்ள சென்டர்ல பார்க்கும்போது ரவுண்டா ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அது வெறும் டிசைனுக்காக இல்லை ஒரு வெயிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் யோசிச்சிருந்தாலும் உண்மையிலேயே அதோடைய பேரு டிஃபரன்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபரன்ஷியல்ஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டிஃபரண்ட்னா என்ன? வெவ்வேறு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ நம்ம இந்த பெரிய பெரிய காரோ இல்லை பெரிய பெரிய லாரியோ டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஏதோ ஒரு லெஃப்ட் கட்டோ இல்லை ரைட் கட்டோ அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே இந்த வீல்ஸ் எல்லாம் சேம் ஸ்பீடில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதே மாதிரி நம்ம டேர்ன் எடுக்கும் போதெல்லாம் சேம் ஸ்பீடில் சுற்றுச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன காரணம்னா, இது என்னதான் சேம் ஸ்பீடில் போனாலும் ஆனால் நம்ம திரும்பும் போது அப்படின்ன போது நம்மளுடைய டேர்னுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கக்கூடியது ஒரு வீல் இருக்கும், அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இன்னொரு வீல் இருக்கும். அப்போது நம்ம ஃபிசிக்ஸாக கால்குலேட் பண்ணும்போது ரெண்டோடைய டிஸ்டன்ஸும் வேறு வேறு. அப்போ அது சேம் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வண்டி நிறுகுலைஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, தடமாறி போகும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிஃப்ரென்ஷியல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த மாதிரியான டேர்னிங்கில் இல்லை எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையோ அப்போது ரெண்டும் வெவ்வேறு ஸ்பீடில் ஓடுறதுக்கான வேலையை இது பார்க்குது. அப்படி பிரித்து நம்ம பார்க்கும்போது ரெண்டு வீலும் ஒரே ஸ்பீடில் இருந்தாலும் நீங்கள் திருப்பும் போதெல்லாம் அப்போ தேவையான அளவுக்கு ஸ்பீட் கண்ட்ரோலும் இந்த டிஃப்ரென்ஸையும் இந்த டிஃப்ரென்ஷியல்ஸ் பண்ணுது. அதனால தான் நம்மளுடைய டேர்ன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பெரிய பெரிய லாரி, கண்டெய்னர்ஸ் கொண்டு போகக்கூடிய லாரி எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக திரும்புறதுக்கான காரணமும் இதுதான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjalvel Mali team.